ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இது என்ன கீரைன்னு சொல்லுங்க பார்ப்போம். முடக்கத்தான் கீரை. எஸ், இதுதான் முடக்கத்தான் கீரை. நான் வந்து அந்த காம்பெல்லாம் தூர போட்டுட்டு வெறும் இலை மட்டும்தான் எடுத்துருக்கேன். தெளிந்த இலை இது, சரியா? இந்த கீரைய எல்லாம் எப்படின்னா, வாங்கியோ இல்ல பறைச்ச உடனே நம்ம ரெடி பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து ஒரு கசப்பு, இதுக்கு வந்து நல்ல கசப்பு தன்மை உண்டு. ஆனா உடம்புக்கு ரொம்ப நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது. ரெண்டாவது கால் வலி வராம இருக்கிறதுக்குள்ள ஒரு மெடிசின் பிளான் ஆகும் இது. ஆனா இது யாருமே ரொம்ப யூஸ் பண்ண மாட்டாங்க. சதுரகிரி கோயிலுக்கு போடியவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அந்த கோயில் ஸ்டார்டிங் மேல ஏறணும்ல, ஸ்டார்டிங்ல இருந்தே இதுதான் சூப்பு ஃபுல்லா. அது என்னன்னா இவ்வளவு கால் வலி வராதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இந்த கீரை பேரச்சுன்னா சத்தியமா யாருமே சாப்பிட மாட்டாங்க, கசப்பு நிறைய இருக்கு. அதனால நம்ம அதை இன்னைக்கு ஒரு வித்தியாச முறையில செய்ய போறோம். அதுக்காண்டி நான் முடக்கத்தானை வாங்கி கழுவி இலையெல்லாம் எடுத்து நல்லா உணர வச்சு, அதாவது பாதி வெயில்ல காய வைக்க வீட்டிலே ஃபேன்ல நிழல் உணப்புல வச்சா போதும். இந்த கீரை கிடைச்சாலும் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு காயுது அந்த பொடி பண்ணி வச்சுட்டு நம்ம எப்போ யூஸ் பண்ணோம்ல, கருவேப்பிலை எப்படி யூஸ் பண்ணோம் அது மாதிரி இந்த பொடி யூஸ் பண்ணலாம். கூட ஜீரகம் போட்டு பொடிக்கணும். நம்ம அதை அப்புறம் பார்ப்போம். இப்போ வந்து நான் கீரை எடுத்திருக்கேன். இது கொஞ்சம் கசப்பா இருக்குனால உள்ளியும் எடுத்திருக்கேன். ரெண்டாவது இன்னைக்கு நம்ம ஆப்பம் மகிழ்ச்சிட போறோம். அதனால நான் வெள்ளை பூடும் எடுக்க போறேன், சரியா? ஃபர்ஸ்ட் வசக்கிடுவோம். கொஞ்சமா எண்ணெய் ஊற்றினா போதும். எண்ணெய் லைட்டா சுடட்டு, சரியா? எண்ணெய் லைட்டா சூடாகட்டும். இந்த நம்ம ஆப்பமா வீடியோ போட்டிருக்கோம், அந்த மெத்தட்ல தான் இதுக்கு ரெடி பண்ணிருக்கேன். ஏன்னா இதெல்லாம் அப்படி ரெடி பண்ணாதான் நல்லா இருக்கும். தேங்காய் பால் ஊற்றி சாப்பிடணும். இதுக்கு சைட் டிஷ்ன்னு சொல்லிட்டு சட்னி இதெல்லாம் வச்சு சாப்பிடுறதோட ஸ்வீட் தேங்காய் பால் வச்சு செய்தோம்னா தேங்காய் பாலே ஸ்வீட்டா தான் இருக்கும். அது கூட கொஞ்சம் கூட நாட்டு சர்க்கரை போட்டு எல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டோம்னா சைட் டிஷ்ஷா எடுத்தோம்னா நல்லா இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனாலதான் நான் இது அவ்வளவு, ஏன்னா இது நம்ம வசக்கும் போது இப்படிதான் இருக்கும். அதனால நான் அவ்வளவுமே போட்டிருக்கேன். கீரை எடுத்துருக்கோம்லா, அந்த அளவுக்கு உள்ளி எடுக்கணும். ஏன்னா இது வசங்கும் போது இந்த அளவு தான் வரும். கூட 2 வெள்ளைப்பூடு. ஆப்பத்துக்கு நான் ஆட் பண்ணதுனால வெள்ளைப்பூடு சேர்க்கேன். இதை இட்லி மாவுல ஆட் பண்ணா வெள்ளைப்பூடு சேர்க்காங்க. கீரை மட்டும்தான் வசங்கணும், உள்ளி வசங்கணும்லாம் இல்லை. அது வசங்கும் போதே அந்த கசப்பு ஸ்மெல் தெரியும். கசப்பு ஸ்மெல் இருக்கா? ஆனா இதை வந்து சூப்பா போட்டு தருவாங்க சேப்பா. ஒரு கப்பு 10 ரூபா 15 ரூபான்னு. அந்த இடம் ஃபுல்லா முடக்கத்தான் தெரியாதவங்க அந்த சதுரகிரி மலை போடி அவங்களுக்கு அது நல்ல தெரிய சான்ஸ் உண்டு. கொஞ்சம் நல்ல வசங்கட்டு. ஜீரகம் செரிமானத்துக்கு எப்பவுமே நம்ம ஜீரகம் ஆட் பண்ணுவோம். இது மெடிசினால கூட 2 நல்ல மிளகு. நல்ல மிளகு, ஜீரகம், உள்ளி, வெள்ளைப்பூடு. இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு நம்ம தோசைக்குனாலும் சரி, எந்த இதை வச்சு என்ன ரெசிபி ரெடி பண்ணனாலும் மறுநாள் நம்ம ரெடி பண்ணோம்னு வைங்களாம், அவ்வளவு கசப்புகள் தெரியாது. ரெண்டாவது வெயில கண்டிப்பா காயவே வைக்க கூடாது. இதுக்குள்ள சத்துக்கள் போயிரும். என்ன இருக்குல்ல சேபா, இப்படி பொரிஞ்சு வருங்களா, இத பொரிஞ்சு தோசை மாவு கூட போட்டு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கசப்பெல்லாம் சாப்பிட பிள்ளைங்க கூட யோசிக்கும், பெரியவங்க சாப்பிடலாம். எல்லாத்துமே சளி எல்லாத்துக்குமே இது ஒரு பெஸ்ட் மெடிசன் ஆகும். ஆஃப் பண்ணிடுவானா? இது ஆறட்டு. இந்த டைம்ல நம்ம வந்து ஒரு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து சட்னி சாம்பார் இதெல்லாம் வச்சு சாப்பிடறதோட ஸ்வீட் தேங்காய் பால் ரெடி பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். தேங்காய் பால் வந்து ரொம்ப கட்டியெல்லாம் வேண்டாம், தண்ணியா அப்படி ஊத்தி சாப்பிடணும்னு நினைக்கக்கூடியவங்க தண்ணியா எடுக்கலாம். இல்ல கட்டி பாலை எடுத்து நம்ம பிச்சு முக்கி சாப்பிடக்கூடியவங்க, அதாவது இது 2-3 வெரைட்டில நம்ம சாப்பிடலாம். நம்ம வந்து நீ கொஞ்சம் கட்டியாவே எடுத்துருவோம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா சாதா சர்க்கரை, கற்பட்டி வேண்டாம். ஏலக்காய். என்னைக்குமே தேங்காய் பால் எதுக்கு எடுத்தாலும் கண்டிப்பா ஏலக்காய்ங்கிறத ஆட் பண்ணணும். அது வந்து தேங்காய் வந்து ஏலக்காய்க்கு வந்து அந்த வாம்ஸ் எல்லாம் வராம இருக்கக்கூடிய ஒரு இது உண்டு. அத இது பண்ணதுக்கு அதுக்காண்டிதான் நம்ம ஏலக்காய் போடுவோம். தேங்காய் பால் எப்ப எடுத்தாலும் கண்டிப்பா ஏலக்காய் ஆட் பண்ணி எடுக்கணும்.
ஃபிளேவர் நல்லா இருக்கும், உடம்புக்கு நல்லது, நெஞ்ச கரிக்காது. கட்டியாதான் எடுக்க போறேன். இந்த புளிதான் பழம்புளின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து எப்படின்னா புளி சீசன் டைம்ல நம்ம பறிச்சு வச்சுட்டு ஒரு 4-5 வருஷம் ஆனாலும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு தோடு ஒண்ணு இல்லாம அதுல உள்ள சீடு ஒண்ணு இல்லாம புளி உப்பு இப்படி போட்டு போட்டு வைப்பாங்க அந்த காலத்துல. அப்படி இருக்கக்கூடியவங்க வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி பழம்புளி கிடைக்கும். ஏன்னா அவ்வளவு பசுமையாவும் இருக்கும், நல்ல இனிப்பா இருக்குமே தவிர புளிப்பு இருக்காது இதுல. ஓகே, அதுல ஒரு துண்டு போட்டுறீங்க. அதாவது பச்சையா அரைக்காம இந்த மாதிரி அரைக்கும் போது கொஞ்சம் கசப்பு வந்து நம்ம குறைச்சுக்கிடலாம். ஃபர்ஸ்ட் பொடிப்போம், தண்ணி சேர்க்கணும். லைட்டா இதுக்கு தேவையான உப்பும் போட்டு தண்ணி சேர்த்து அரைக்கணும். இப்ப அந்த கசப்பு தெரியாது, தெரியுதா? நல்ல ஸ்மெல் இல்ல, நல்ல ஸ்மெல் வேற என்ன. இந்த இதெல்லாம் செய்யும் போது ஆப்பமாவோ தோசை மாவெல்லாம் நம்ம ரெடி பண்ணும்போது தண்ணி நிறைய சேர்க்க கூடாது. இன்னும் ஒரு தடவை கூட நான் சுத்தி வலிச்சு வச்சுட்டு, ஏன்னா நம்ம வந்து இதை வந்து அரிக்க எடுக்க ஒண்ணு மாட்டோம், ஏன்னா வேஸ்ட் பண்ண கூடாது, அந்த சத்துக்களை அரிக்க கூடாதுன்னு சொல்லிதான் நல்ல நைஸா ஒரு பொருள் வறுத்துக்கிட்டு நைஸா அரைச்சுக்கிட வேண்டியதுதான். எவ்வளவு தேவையோ அதை எடுத்துக்கிடலாம். இதை வந்து நம்ம சும்மா சாதத்துல போட்டு சாப்பிட்டுக்கிட்டு கொஞ்சம் நெய் ஆட் பண்ணியோ இல்ல தேங்காய் எண்ணெயோ ஊத்தி சாப்பிடுங்க, டேஸ்ட் நல்லா இருக்கும். ஏன்னா இதுல கீரை கடைசல் மாதிரி நல்லா இருக்கும். ஒண்ணு இல்லைன்னா இதுல என்ன செய்யணும்னா ஒரு 2 ஸ்பூன் கொதிக்க வச்சு நம்ம சூப்பு மாதிரி யூஸ் பண்ணிடலாம். நிறைய யூஸ் இதுல இருக்கு. இந்த கீரை மட்டும் கிடைச்சா வேஸ்ட் பண்ண கூடாது. ஓகே, இது வந்து ஆப்பமா நான் கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு இப்ப எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்து சேர்த்தா போதும். ஃபர்ஸ்ட் எதுக்காக நான் அப்படி வச்சிருந்தேன்னா கொஞ்சம் மாவோட இதை ஃபர்ஸ்ட் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தான் நம்ம அடுத்தல மாவை ஆட் பண்ணணும். நான் இன்னும் ஒரு கரண்டி மாவு தான் கூட ஆட் பண்ணுவேன். அப்போ நல்ல கட்டியாக நம்மள்ட்ட இருக்கு. உப்பெல்லாம் இருக்கான்னு மட்டும் நமக்கு ஆப்பமாவை எப்படி எடுப்போமோ அதுக்கு தகுந்து எடுத்தா போதும். வறுத்து பொடி பண்ணி செய்தோம்னா கசப்புகள் இருக்காது. நமக்கு வந்து அதை உப்பு மிளகு போல நுணுக்கி வச்சு தோசைக்கு இட்லி பொடி வரி மாதிரி வச்சு சாப்பிடலாம். நிறைய மெத்தட் இதுல செய்யலாம். முடக்கத்தான் கீரை கிடைச்சுன்னா நிறைய வெரைட்டி, ஆனா உடனே செய்யக்கூடாது. எந்த கீரையெல்லாம் கசப்பு இருக்கோ அதெல்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுல ஒண்ணு முடக்கத்தான், வல்லார, அகத்தி கீரை. இந்த 3மே பறிச்சு அன்னைக்கு நம்ம வாங்கி செய்யணும். அது சளிக்கு அது வந்து ஒரு மாதிரி பட்டவங்களுக்கு உடம்பு ஒத்துக்கிடாது. அது தூதுவளையில இருக்குல்ல, அது மெடிசின் தான். ஆனா சில உடம்புகளுக்கு உள்ள ஏதாவது இருமல் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு வந்து அது வந்து செட் ஆகாது. இது அப்படி கிடையாது, யாருனாலும் சாப்பிடலாம். சின்ன பிள்ளையில இருந்து வளர்ந்த ஆள்கள் வரைக்கும் இந்த முடக்கத்தாங்கீரை யூஸ் பண்ணலாம். ஆனா அது கசப்பு, அதை வைக்க தெரியும், யூஸ் பண்ண கசக்குன்னு சாப்பிடறது கிடையாது. ரொம்ப டார்க் கலரா இருந்தாலும் இப்போ உள்ள அறிவு ஜீவிகள் பிள்ளைகள் கண்டுபிடிச்சிடும். கீரை அரைச்சி தந்திருக்காங்க.
லைட்டா நல்லெண்ணெய். வேகட்டு பார்ப்போம்னா பாருங்க. நல்லா முருக வேகட்டு. இது நம்ம கீரை சேர்த்திருக்கிறதுனாலதான். ஆனா இந்த சைட்ல எல்லாம் நல்லா கிறிஸ்பியா தான் இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா சாப்பிட்டு இப்படிதான் இருக்கும். தொட்டு பார்த்தா தெரியும். ஆனா இந்த இடம் சாஃப்டா இருக்கு. அவ்வளவுதான். கொஞ்சம் மீடியம் டு ஹைல வச்சு வேக வச்சு எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி வந்துடும். சாதா அப்பம். கீரையெல்லாம் நல்லா வேகணும்ல, அதனால கண்டிப்பா வெந்தே தீரணும். இந்த கீரையெல்லாம் இந்த கீரை தான் ஆட் பண்ணி ஆப்பம் சொல்லாம ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஆப்பம்னு சொல்லணும். சொன்னாதான் பிள்ளைங்க நல்லா சாப்பிடவும் செய்வாங்க. ஏன்னா டேஸ்ட் தெரியாது. நம்ம மாவுல மிக்ஸ் பண்ணி இருக்கிறதுனால டேஸ்ட் கண்டுபிடிக்க முடியாது. ஓ கலர்ஃபுல்லா இருக்கே அப்படிங்கிற மாதிரிதான் அவங்க மைண்ட்ல செட் ஆகும். முடிக்கிட்டா ஆனா ஒண்ணே ஒண்ணு, இது பாக்குறதுக்கு எவ்வளவு டார்க், அந்த கீரையில உள்ள அந்த பச்சை கலர் வந்துருக்கு பாருங்க. கண்டிப்பா இதா இருக்கா? நம்ம அரைக்கும் போது இது எந்த கலர்ல இருக்கு? ஒண்ணு மிக்ஸ் பண்ணும் போது அது எப்படி இருக்கு? ஆமா, இதுதான் ஒரிஜினல் கீரை. இன்னைக்கு இளங்கீரைகள் இந்த கலர்ல தான் இருக்கும். சூப்பரா அப்பம் சுட்டாச்சா இருக்கா? இப்படி வச்சுக்கிடணும். மேல ஊத்தி சாப்பிடனாலும் சாப்பிடலாம். இல்ல நம்ம இப்படிதான் சாப்பிடணும். இதுல கசப்புகள் இருக்காது. ஆனா இருந்துன்னா பிள்ளைங்களுக்கு தோசையில ஊத்தி கொடுக்கும் போது இந்த மாதிரி ஸ்வீட் தேங்காய் பால் வச்சு நம்ம கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊத்தி ரெடி பண்ணி கொடுக்கும் போது உடம்புக்கு அன்னைக்கு ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு கொடுத்த மாதிரிதான். ஆனா ஏன்னா பேர் சொன்னா யாருமே சாப்பிட மாட்டா. சொல்லாம நம்ம இந்த கலர்ஃபுல்லா ரெடி பண்ணி டிஃபன், இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பமாவும் ரெடி பண்ணும்போது கூட இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணலாம். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேயா? கண்டிப்பா இந்த மாதிரிலாம் செய்து பாருங்க. இதெல்லாம் கிடைக்கும் போது நம்ம யூஸ் பண்ண. இந்த கீரையெல்லாம் நம்ம சொல்லி வச்சா மட்டுமே கிடைக்கக்கூடிய கீரைகளாகும். இந்த தண்டு கீரை எல்லாம் மாதிரி உள்ளதுல மெடிசின்ல உள்ளது நம்ம சொல்லி வச்சாதான் கிடைக்கும். கண்டிப்பா கிடைச்சுன்னா அதை வேஸ்ட் பண்ணாதீங்க. இந்த மாதிரி வெரைட்டிஸ் நிறைய செய்யலாம். பொடி ரெடி பண்ணி வச்சுக்கிடலாம், துவையல் அரைக்கலாம், எல்லாமே செய்யலாம். செய்து பார்த்துட்டு உங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல்ல கிளிக் பண்ணாதான் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். இன்னொரு வீடியோல சந்திப்போம். பாய்.